வீட்டில் சென்னைக்கு வந்தேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி அயனாவரத்தில் வந்து வேலை செய்துக்கு வந்தேன். அங்கே வந்து மாதம் 180 ரூபா சம்பளத்துக்கு வந்து அங்கே உள்ள வந்து அந்த வேலையை படிப்படியாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே மாஸ்டர் ஆகிட்டு 88லேருந்து 97 வரலும் அந்த கடையில இருந்தேன். அந்த கடையில் வேலை செஞ்ச வரலாம் வேலை சேர்ந்ததுலேருந்து வெளியில் வர வரலாம் என்ன சம்பளம்னே கேட்காமலே ஓனர்கிட்ட இருந்தோம். தேவையான காசு மட்டும் வாங்கிக்கிறது. அப்படி வாங்கிட்டே இருக்கையில பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அப்ப போய் எங்க ஓனர்கிட்ட சொன்னேன் அந்த மாதிரி கடை வைக்கலான்னு இருக்காங்க. அவரு 2 இடம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாயோட மூலியாத்துல வந்து ஒரு இடம் பார்த்தாங்க. பார்த்தோன்னு பார்த்துட்டு சொன்னாரு இடம் நல்லா இருக்கு ஆனா லேட் ஆகும் பொறுமையாரு அப்படின்னாரு. அப்ப கடை வைக்கிற காசு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 10 வருஷம் வேலை செஞ்ச காசு பாத்தீங்கன்னா ஓனர் கணக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கடை வைக்கிற அளவுக்கு பணம் இருந்தது. அவர் வந்து அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு உதவி பண்ணி அந்த பேரே வைக்கக்கூடிய அவங்க மேல இந்த பேர் வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் அப்படின்ற அந்த உரிமையை கொடுத்து கடையை அவர் தான் ஓப்பன் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் நல்லா வந்தது. எனக்கு மேரேஜ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா என் பையன் பிறந்தான். அவனுக்கு வந்து அவருடைய பேரை தான் வச்சிருக்கேன், அமித கிருஷ்ணன் அப்படின்றத. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வந்து உருவாக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 25 கடைக்கு மேல கும்பத்தூர், சிங்கப்பெருமா கோயில், வரிசையா கோவூர், மதானந்தபுரம் வந்து அப்படியே கொரட்டூர் இந்த சரௌண்டிங்ல அப்படியே ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கோம் தொழில் அதிபர்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் லாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரூம்ஸ் எல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குது. அதுக்கு வந்து நமக்கு வந்து 10வது நாள் பண்ணோம்னா 2025 பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூமுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து நல்ல ஹோட்டல் இல்லை, அதனால வந்து சைவ ஹோட்டல் ஒன்றா அதிகமான ஹோட்டலை வந்து ரெடி பண்ணலான் இருக்கோம். அதுக்கப்புறம் பெருமண்டத்தின் சார்பாக நம்மளுக்கு வந்து இந்த ஆயுத பூஜை, தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் இதுக்கெல்லாம் வந்து இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து நல்ல முறையில் வந்து ஸ்வீட்டுகள் தயார் பண்ணி கேக்ஸ் எல்லாமே கொடுக்கலான் இருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஆம்பல் அணியின் சார்பாக என்னை அந்த அளவுக்கு கொண்டாந்து சேர்த்து இந்த உருவாக்கின எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெருமன்னத்தின் சார்பாகவும் ஆம்பலின் சார்பாகவும் எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.